அறிவுக்களஞ்சியம். நடத்துபவர் இஸ்மாயில் பி மாரி. அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சஹாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அன்னாரது போதனைகளை உள தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஆமீன். முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து, எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து, நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாத்து, நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு 8 திக்கும் புத்துயிர் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை. காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே. அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்படகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். முதலாம் தவணை பரீட்சையை மாணவர்கள் சிறப்பான முறையில் எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆம், அதற்காக தயார்படுத்தும் நோக்கில் அனுபவமும் தேர்ச்சியும் மிக்க ஆசிரியர்களால் தயாரிக்கப்பட்ட தரம் 2, 3, 4 மற்றும் தரம் 7, 8, 9 ஆகிய வகுப்புகளுக்கான வெற்றி சுடர் தவணை பரீட்சை மாதிரி வினாவிடை பத்திரங்களை இஸ்லாமிக் புக் ஹவுஸ் காட்சி அறையிலோ அல்லது ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் 0757 400 800 0757 400 800. புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸ் இப்போது அரபு மதரசா மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நிர்வாகிகள் நலன் கருதி அரபு மதரசா கிதாப்களுக்கு 10% முதல் 60% வரையான விசேட விலை கழிவினை வழங்குகிறது. ரமலான் மாதம் முழுவதும் வழங்கப்பட்டுள்ள இவ்விசேட விலை சலுகை விலைப்பட்டியலை வாட்ஸ்அப் ஊடாக பெற்றுக்கொள்ள நோட் 75544712 எனும் இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். IBH ரீடர்ஸ் பாரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அனுசரணையில் மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு களுத்துறை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவை விருத்தி செய்யும் அறிவு களஞ்சிய போட்டிகள் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கேட்போர் கூடத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகின்றன. போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் IBH ரீடர்ஸ் பாரடைஸ் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் பிரதம செயற்பாட்டு அதிகாரி ஜனாப் ரிம்சான் ரஃபீக். நடுவராக கடமையாற்றுகிறார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம். அறிவு களஞ்சியம் விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் MRM நியாஸ். அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முஹம்மது ரலீம். புள்ளிப்பதிவாளர்கள் இலங்கை வானொலியின் பன்னெடுங்கால அபிமானி கவிஞர், எழுத்தாளர் கலாபூஷணம் நிந்தவூர் உசனார் சலீம் மற்றும் மாவனல்லை இஸ்மத் ஃபாரிஸ். அதிதிகள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை முன்னாள் பணிப்பாளர் அல்ஹாஜ் MZ அஹ்மத் முனவர். தர்கா நகர் இஸ்லாமிய நலன்புரி சங்க தலைவர் அல்ஹாஜ் ABM ஜுஹைர் மற்றும் பேருவளை பிராந்திய எழுத்தாளர் ஒன்றியத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் அல்ஹாஜ் M இக்பால் சம்சுதீன். இவர்களோடு ஊடக அமைச்சில் பணிபுரியும் ஜிப்ரியா இப்ராஹிம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை தயாரிப்பாளர் ஃபாத்திமா ரிசா ஹுசைன் ஆகியோரும் போட்டிகளில் ஒலிப்பதிவு நிகழ்ச்சிகளில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனது வலது புறத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள் தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி அணியினர். எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் பேர்வளை மாலிகா ஹேன ஜேம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம். விடையளிக்கும் முதல் போட்டியாளர் MMF ஆயிஷா அணி தலைவி தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி.
உனது லட்சியம் எவ்வளவு தூய்மையானதோ அதேபோல் அதை அடைவதற்கான பாதையும் தூய்மையானதாக காணப்பட வேண்டும். இமாம் யூசுப் அல் கர்லாவி. இதோ உங்களுக்கான கேள்வி. ஜகாத்தின் ஃபர்லுகள் எத்தனை? அவை எவை? 2. நியத் வைத்தல் தகுதியானோருக்கு வழங்கு. சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் முதல் போட்டியாளர் பேருவளை மாளிகாஹேன ஜாம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம் அணித் தலைவி MMF ஹிஷ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேல் மாகாணம் களுத்துறை மாவட்டம் பேருவளை மாளிகாஹேனையில் அமைந்துள்ள ஜேம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலையாகிய எமது பாடசாலை 1926ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. எமது பாடசாலை சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்கின்ற ஆண் பெண் கலவன் பாடசாலையாகும். 2026ஆம் ஆண்டாகிய இவ்வருடம் நூற்றாண்டு விழாவை எட்டியிருக்கும் இத்தருணத்தில் எமது பாடசாலையின் தற்போதைய ஆளுமைமிக்க அதிபர் திரு SR குமார் அவர்களின் தலைமையில் இவ்வைபவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதையிட்டு மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றோம். இதோ உங்களுக்கான கேள்வி. ஜகாத் பெற தகுதியுடையவர்களில் எவ்வித வருவாயுமற்ற பரம ஏழையை எவ்வாறு அழைக்கிறோம்? ஃபக்கீர். ஃபக்கீர் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பேருவல மாளிகாஹேன ஜாம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MFF ஷஹாதா தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. எந்த இடத்தில் நீ தூக்கி எறியப்பட்டாயோ அதே இடத்தில் நிச்சயம் அல்லாஹ் உன்னை உயர்த்தி வைப்பான். இதோ உங்களுக்கான கேள்வி. ஜகாத் பெற தகுதியுடையோரில் காரிமூன் என்போர் யார்? கடனில் உள்ளோர். கடன்பட்டவர்கள், கடனில் உள்ளோர் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MFF ஃபஹாமா பேருவல மாளிகாஹேன ஜாம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம். தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. உங்களுக்கான கேள்வி. ஜகாத் கொடுப்பதற்கான ஆரம்ப அளவு ஆடுகள் எத்தனை? 2. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 40. 40 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பேருவலை மாளிகாஹேன ஜாம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் TSF ஷஹாமா தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. கனவுகளை எண்ணங்களாக்குங்கள், எண்ணங்களை செயல்களாக்குங்கள். இதோ உங்களுக்கான கேள்வி. ஜகாத் பெறுவதற்கு எத்தனை கூட்டத்தார் தகுதி படைத்தவர்கள்? 6 கூட்டத்தினர். அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 8 கூட்டத்தினர். 8 கூட்டத்தார் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MMS ஷிஃபா பேருவல மாளிகாஹேன ஜாம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம். தன்னம்பிக்கையே ஒரு மனிதனின் மிகப்பெரிய ஆயுதம். இதோ உங்களுக்கான கேள்வி. ஜகாத் விதியாவதற்கான நிபந்தனைகள் எத்தனை? 6. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 3. சந்தர்ப்பம் செல்கின்றது எதிர் அணியினருக்கு. 8. இரு அணிகளும் சரியாக விடையளிக்கவில்லை. சரியான விடை 7. முஸ்லிமாக இருத்தல், சுதந்திரமானவராக இருத்தல் வேண்டும், பொருளுக்கு உரிமை இருக்க வேண்டும், நிசாபை அடைந்திருக்க வேண்டும், வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும், சொத்து வளர்ச்சி கண்டிருக்க வேண்டும், அடிப்படை தேவைகளை விட மேலதிகமாக இருத்தல் வேண்டும். 7 நிபந்தனைகள். எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் MNF ரம்லா தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. நம் மீது நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் கையில். இதோ உங்களுக்கான கேள்வி. தங்கம், வெள்ளி என்பனவற்றுக்கான ஜகாத் கொடுக்க வேண்டிய சதவீதம் யாது? 2.5%. 2.5. 2% என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MSF
சஹாமா பேருவளை மாளிகாஹேன ஜாம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம். முடிந்தவரை முயற்சி செய், முடியாவிடின் பயிற்சி செய். ஜகாத் பெற தகுதி பெற்றோரில் அர்ரிகாஃப் என்பதன் பொருள் யாது? அல்லாவின் பாதையில் பயணம். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள். தவணை முறையில் உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பேருவளை மாளிகாஹேன ஜாம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம். அடுத்த விடையளிக்கு முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் MMF முஷர்ரஃபா தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. ஒவ்வொரு நன்மையான காரியமும் தர்மமாகும். இதோ உங்களுக்கான கேள்வி. ஜகாத் பெற தகுதியுடையோரில் மிஸ்கீன் என்றால் யார்? போதுமான வருமானம் இல்லாதவர். போதுமான வருமானம் கிடைக்காதோர் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. அடுத்த விடை அளிக்கும் முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் பேருவளை மாளிகாஹேன ஜாம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம். MAF ஷீமா. இருக்கும் பாதையில் செல்பவன் சாதாரண மனிதன், தனக்கென்று பாதையை உருவாக்குவன் சாதனை மனிதன். இதோ உங்களுக்கான கேள்வி. ஜகாத் விதியாக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு எது? ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 2 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பேருவளை மாளிகாஹேன ஜாம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம். புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸ் இப்போது அரபு மதரசா மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நிர்வாகிகள் நலன் கருதி அரபு மதரசா கிதாப்களுக்கு 10% முதல் 60% வரையான விசேட விலை கழிவினை வழங்குகிறது. ரமலான் மாதம் முழுவதும் வழங்கப்பட்டுள்ள இவ்விசேட விலை சலுகை விலைப்பட்டியலை வாட்ஸ்அப் ஊடாக பெற்றுக்கொள்ள Note 75544712 எனும் இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். முதலாம் சுற்றின் பெறுபேறுகளை அறிய தருவதற்கு முன்பாக பார்வையாளர்களுக்கான கேள்விக்குள் பிரவேசிக்கின்றோம். விடை தெரிந்த பார்வையாளர்கள் இங்கே நேரே மேடைக்கு ஓடோடி வந்து தங்களை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்லுங்கள். இதோ கேள்வி. I am agree with you. I am agree with you. இந்த வசனத்தின் ஒரு சொல் நீக்கப்பட்டாலே வசனம் உரிய பொருள் கொண்டதாக மாறும். அது எந்த சொல்? அதனை நீக்கி பின்னரான வசனத்தை வாசிக்கவும். இதோ விடை தெரிந்த பார்வையாளர் ஒருவர் இங்கே மேடைக்கு வருகை தந்திருக்கின்றார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி ரீடர்ஸ் பாரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்கின்றார். நான் அலுத்கம்பேதியா முஸ்லிம் மகளிர் தேசிய பாடசாலை மாணவி ஃபிக்ரா ஃபிர்தௌஸ். கேள்விக்கான சரியான விடை I agree with you. சரியான விடை கூறிய அந்த பார்வையாளருக்கான பரிசிலை வழங்கி கௌரவிப்பதற்காக இப்போது நாம் அழைப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பன்னெடுங்கால அபிமானி, வானொலி வாயிலாக பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருந்தவர். அது மாத்திரமல்ல, கலாபூஷணம் இந்த ஊர் உசனார் சலீம் இப்பொழுது அந்த பார்வையாளருக்கான பரிசினை வழங்கி வைக்கின்றார். இதோ முதலாம் சுற்றின் பெறுபேறு 30 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது பேருவளை மாளிகாஹேன ஜாம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம். இவர்களோடு போட்டியிட்டு தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி 45 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. 15 மேலதிக புள்ளிகளால் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. இதோ இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிக்கின்றோம். இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் பேருவல மாளிகாஹேன ஜாம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம் MMF ஹிஷ்மா அணித்தலைவி. இதோ உங்களுக்கான கேள்வி. கோஆபரேஷன் கூட்டுறவு ஒத்துழைப்பு என்கின்ற பொருளை தருகின்ற கோஆபரேஷன் என்கின்ற சொல்லுக்கான எழுத்துக்களை கூறுங்கள். COORPARATION கோஆபரேஷன். அதிலே ஒரு சின்ன சறுக்கல் இருக்கின்றது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. COPARATION அந்த எழுத்து கூட்டலும் பிழை, அதனுடைய பொருள் வேறு. நான் கேட்டிருப்பது கூட்டுறவு ஒத்துழைப்பு. அந்த கோஆபரேஷனை தான் உங்களிடம் கேட்கின்றேன். கூட்டு தாபனத்தை பற்றி கேட்கவில்லை, நிறுவனத்தை பற்றி கேட்கவில்லை. எதிர் அணியினருக்கு சந்தர்ப்பம் செல்கின்றது. CORPORATION கோஆபரேஷன். COR என்பது அமைய முடிய மாட்டாது. ஒத்துழைப்பு கூட்டுறவு என்பதற்கு சரியான எழுத்து கூட்டல்
COOPERATION கோஆபரேஷன். இதுதான் கூட்டுறவு ஒத்துழைப்பு. கோஆபரேட்டிவ் என்று வருகின்றது. கார்ப்பரேஷன் என்று சொல்லப்படுகின்ற கோஆபரேஷன் என்று நீங்கள் சொல்வதுதான் நிறுவனம், கூட்டுத்தாபனம். ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் கோஆபரேஷன், அந்த கோஆபரேஷன்ல CW வராது, CORPORATIO. அடுத்து விடையளிக்கும் இரண்டாம் சுற்றின் முதல் போட்டியாளர் MMF ஆயிஷா, தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. பொதுநலவாய அமைப்பின் காமன்வெல்த் தோற்றத்திற்கு காரணமாய் அமைந்த டர்ஹம் கமிஷன் அறிக்கை வெளியிடப்பட்டது எத்தனையாம் ஆண்டில்? 1839. 1839 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MFF ஃபஹாமா, பேருவளை மாளிகா ஹேன ஜாம்ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. ஆடுதல், வெட்டுதல், வரைதல், ஓடுதல் இவைகளெல்லாம் தொழிற்பெயராயின் வெள்ளை, சதுரம், இனிமை, நீளம், கசப்பு, பொறாமை போன்றவை எப்பிரிவுக்குள் வரும்? சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு செல்கின்றது. குணப்பெயர், பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பேருவளை மாளிகா ஹேன ஜாம்ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MFF ஷஹாதா, தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. பெயர் சொற்கள் வரிசையில் பென்சில், வானொலிப்பட்டி, பத்திரிகை, கதிரை, கோழி, செடி போன்றவை பொருட்பெயராயின் கோடை, இரவு, புதன்கிழமை, மார்கழி போன்றவை எத்தகைய தலைப்பிற்குள் வரும்? காலப்பெயர். காலப்பெயர் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MMS சிஃபா, பேருவள மாளிகா ஹேன ஜாம்ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. நிறுவனம், கூட்டுத்தாபனம் இவற்றை குறிப்பதற்கான கோஆபரேஷன், இதனுடைய எழுத்தை கூட்டுங்கள். COPARATION. இல்லை, அந்த விடை தவறானது. எழுத்து கூட்டலுக்கு அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். COOPERATION கோஆபரேஷன். அந்த எழுத்து கூட்டலும் தவறானது. சந்தர்ப்பம் செல்கிறது எதிரணியினருக்கு. CORPORATION கோஆபரேஷன் சரியான விடை. எழுத்து கூட்டல் சரியானது. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் TSF ஷஹாமா, தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதன் பல்வேறு காலகட்டங்களில் எழுதி வைத்த நூல்களும் அறிக்கைகளும் எத்தகைய மூலாதாரங்களுக்குள் அடங்கும்? இலக்கிய மூலாதாரம். இலக்கிய மூலாதாரங்கள் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MSF ஷஹாமா, பேருவளை மாளிகா ஹேன ஜாம்ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. நீறிய சுண்ணாம்பு எனும் வீட்டு பெயருக்கான ரசாயன பெயர் என்ன? S2O. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. நீறிய சுண்ணாம்பு எனும் வீட்டு பெயருக்கான ரசாயன பெயர். உங்களோட வீட்டிலே சுண்ணாம்பு இருக்கும், நீறிய சுண்ணாம்பு. அந்த சுண்ணாம்புக்கு ரசாயன பெயர், கெமிக்கல், அந்த பெயர் என்ன என்பதுதான் கேள்வி. KCl. நான் கூறுகளை கேட்கவில்லை, எழுத்துக்களை கேட்கவில்லை. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு. கெல்சியம் கார்பனேட் CaCO3. அந்த விடையும் தவறானது. கால்சியம் ஹைட்ரோக்சைடு என்பதே சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MNF ரம்லா, தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. காலனித்துவ நாடுகளின் உறுப்பினர்களை கொண்டு காமன்வெல்த் எனும் பொதுநலவாய அமைப்பு எத்தனையாம் ஆண்டில் ஸ்தாபிக்கப்பட்டது? 1971. இல்லை, அந்த ஆண்டு தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு.
சந்தர்ப்பம் செல்கின்றது எதிர் அணியினருக்கு. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான ஆண்டு 1944. எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் இரண்டாம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் பேருவளை மாளிகாஹேன ஜாம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம் MAF ஷீமா. இதோ உங்களுக்கான கேள்வி. அகழ்வாராய்ச்சியின் கண்டெடுக்கப்படும் பண்டைய பொருள்கள், சிலைகள், நாணயங்கள், கல்வெட்டுக்கள், சிதைவுகள் போன்றவை எத்தகைய மூலாதாரங்களில் அடங்கும்? தொல்பொருள் மூலாதாரம். தொல்பொருள் மூலாதாரங்கள் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பேருவளை மாளிகாஹேன ஜாம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் இரண்டாம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் MMF முஷரஃபா தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. அமோனியா பசளைக்கு, அமோனியா உரத்துக்கு வழங்கப்படுகின்ற இரசாயன பெயர் யாது? சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. நைதரசன் ஹைட்ராக்சைடு. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. இரு அணிகளும் சரியாக பதிலளிக்கவில்லை. சரியாக வர வேண்டிய பேர் அமோனியம் சல்பேட். எவருக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை. கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்டபுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்கபூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். முதலாம் தவணை பரீட்சையை மாணவர்கள் சிறப்பான முறையில் எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆம், அதற்காக தயார்படுத்தும் நோக்கில் அனுபவமும் தேர்ச்சியும் மிக்க ஆசிரியர்களால் தயாரிக்கப்பட்ட தரம் 2, 3, 4 மற்றும் தரம் 7, 8, 9 ஆகிய வகுப்புகளுக்கான வெற்றி சுடர் தவணை பரீட்சை மாதிரி வினாவிடை பத்திரங்களை இஸ்லாமிக் புக் ஹவுஸ் காட்சி அறையிலோ அல்லது ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் 0757 400 800. புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸ் இப்போது அரபு மதரசா மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நிர்வாகிகள் நலன் கருதி அரபு மதரசா கிதாப்களுக்கு 10% முதல் 60% வரையான விசேட விலை கழிவினை வழங்குகிறது. ரமலான் மாதம் முழுவதும் வழங்கப்பட்டுள்ள இவ்விசேட விலை சலுகை விலைப்பட்டியலை வாட்ஸ்அப் ஊடாக பெற்றுக்கொள்ள Note 75544712 எனும் இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நடந்து முடிந்த போட்டியிலே 25க்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்ற தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரியைச் சேர்ந்த MMF ஆயிஷா மற்றும் MFF ஷஹாதா ஆகியோருக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிக்கின்றார். எமது அறிவுக்களஞ்சியம் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம். சுறுசுறுப்பான முறையில் பதிலளிக்கப்பட்ட விறுவிறுப்பான போட்டியின் இறுதி பெறுபேறு இதோ. பேருவளை மாளிகாஹேன ஜாம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம் பெற்றுக் கொண்டுள்ள புள்ளிகள் 45. இவர்களோடு சுறுசுறுப்பான முறையில் போட்டியிட்ட தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி 80 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. 35 மேலதிக புள்ளிகளால் தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி வெற்றி ஈட்டிக் கொள்கிறது. பங்கேற்ற பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக ஊடக அமைச்சின் உத்தியோகத்தரும் மக்கொன அஹதியா பாடசாலை பொதுச் செயலாளரும் அரச உத்தியோகபூர்வ மொழிபெயர்ப்பாளருமான ஜிப்ரியா இப்ராஹிம் அவர்களை அழைக்கின்றோம். அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நடத்தியவர் இஸ்மாயில் பி மாரி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மத் ரலி. ஒலிபரப்பு கொடுத்தாபன முஸ்லிம் LCY T-shirts ஆடவர்களின் கம்பீரமான தோற்றத்தை எங்கும் எடுத்து காட்டுகிறது. LCY T-shirts சர்வதேச தரத்தில்